ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பவுலில் அளந்துக்குங்க. 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு சர்க்கரை. இப்போ சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கணும். இப்போ கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 கப் சர்க்கரை, 2 கப் ஆயில், அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வருது சர்க்கரை கரைஞ்சி. அதுக்கப்புறம் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் நெய் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் இருக்கிற அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ ஆயில் கலந்துக்குங்க. ஆனால் 2 கப் இருக்கணும் மொத்தம். இப்போ கடலை மாவை அது கொதிச்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே கடலை மாவு போட்டு நல்லா அடி இதோடு சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கீழே வந்து அழுத்தி தேய்ச்சி கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து கட்டி போடாமல் நல்லா வெந்து சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. கடைசியில் சட்டியில் ஒட்டாமல் வரணும். நம்ம எடுக்கும்போதே நல்லா ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வரணும். இப்போ எடுத்து பவுலில் மாற்றிக்கிங்க, ஒரு தட்டில் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏர் இதாக இருக்குது, லைட்டாக தட்டி விடணும். நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அதை எல்லாத்தையுமே கொட்டி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேலே சட்டியில் கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கட்டி பிடிச்சிரும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா போட்டுட்டு தட்டி வெளியே போகாமல் அந்த பபிள்ஸ் வெளியே வர மாதிரி தட்டணும். அவ்வளோதான். ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் மைசூர் பாக் ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். சர்க்கரையை போட்டு பாவு காய்ச்சிங்க. லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா ஆயிலை ஊற்றுறீங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டு கிளறிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் ப்ராசஸ். இப்போது கட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான பேக்கரி ஸ்டைல் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.